விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னையில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் சென்னையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகிறார்கள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க வலியுறுத்தி இளைஞர்கள், மாணவ மாணவியர், சமூக ஆர்வலர்கள் என ஏராளமானவர்கள் இன்று ஒரு நாள் சென்னை சேப்பாக்கத்தில் உண்ணாவிரதம் மேற்கொண்டிருக்கிறார்கள். சமூக ஊடகங்கள் வழியாக இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தன்னெழுச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருக்கும் இளைஞர்களும் மாணவர்களும் விவசாயிகளை காக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். அவர்களது போராட்டத்திற்கு திரைப்பட இயக்குநர்கள் அமீர், கௌதமன் ஆகியோர் நேரில் வந்து ஆதரவு தெரிவித்தனர். ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் நான் இந்த போராட்டத்தில் பங்கேற்றேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு இந்த விவசாயிகளுக்காகவும் ஜல்லிக்கட்டுக்காகவும் ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக் மட்டும் குரல் கொடுக்காம நேரடியாக இல்லை கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். பொதுவாக நம்ம அரசாங்கம் வேணா மெத்தனமாக இருக்கலாம், ஆனால் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அனைவரும் இந்த விஷயத்தை மிகவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் நினைக்கிறாங்க. இதுக்காக எந்த விதமான போராட்டம் வச்சாலும் நாங்கள் கலந்துக்க தயாராக இருக்கோம். விவசாயிகள் வாழ்வாதாரத்தை காக்க வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கத்தில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விரிவான தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், சற்று முன்பு நீங்கள் இணைப்பில் வந்து பேசிய போது இன்று மாலை 5:30 மணிக்கு இந்த போராட்டமானது நிறைவு பெறும் என்று கூறியிருந்தீர்கள். தற்போது எத்தனை இளைஞர்கள் களத்தில் இருக்காங்க? அவர்கள் வலியுறுத்தும் முழக்கம் என்ன? பத்மபிரியா, உழவனை காக்க பட்டினி போராட்டம் என்று விவசாயிகளுடைய நலனை பாதுகாப்பதற்காக இளைஞர் அமைப்புகள் இன்று காலை சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார்கள். இந்த போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த போராட்டத்திற்கு சமூக அமைப்புகள் மற்றும் விவசாய அமைப்புகள் மற்றும் இயக்குநர்கள், பல்வேறு அமைப்பினர் ஆதரவு தெரிவித்தார்கள். தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் இந்த போராட்டமானது முடிவுக்கு வர இருக்கிறது. அதே போன்று தொடர்ச்சியாக விவசாய மக்களினுடைய நலனை பாதுகாக்கவும் விவசாயத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அரசுகள் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து சொல்ல இருக்கிறோம் என்று இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அமைப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது இன்னும் சற்று நேரத்தில் இந்த போராட்டம் முடிவுக்கு வர இருக்கிறது. இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாணவிகள் நம்மோடு இருக்காங்க, நாம் அவருடன் பேசுவோம். வணக்கம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விவசாயிகளுடைய இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? என் பேர் ராஜலட்சுமி, நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன். எனக்கு இந்த பிரச்சனை நான் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறதுன்றதுனால அவங்கள கூடவே இருந்து பார்க்கலனாலும் ஒரு அளவுக்கு தெரியும். எங்கள் மாமா ஒரு விவசாயி. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறையா இணையதளங்கள் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் அப்பா மக்கள் பாதையில் ஒரு உறுப்பினராக இருக்கிறதுனால இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியும். நம்ம ஒரு ரோஜா பூ செடி வச்சு அது வாடினாலே எவ்வளோ வருத்தப்படுவோம். அவங்க ஏக்கர் கணக்கில் விதைச்சி அதை இது பண்ணுறாங்க, பயிர் பண்ணுறாங்க. அப்போ அதெல்லாம் வாடி போனால் அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த வருத்தத்துக்காக அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ இந்த போராட்டத்தில் பங்கேற்றவங்க எப்படி நீங்கள் இதில் தகவல் பரிமாற்றிருக்கீங்க? அடுத்த கட்டமாக எப்படி இதை இளைஞர்கிட்ட கொண்டு போயிருக்கிறீங்க? எல்லாம் இணையதளம் மூலியமாக தான், வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக், அது மூலியமாக இது அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், விவசாயிகளுடைய இந்த பிரச்சனைகளை நீங்கள் எப்படி தெரிஞ்சுட்டீங்க? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த போராட்டத்தில் எப்படி உங்களுக்கு தகவல் கிடைச்சிது? நான் கார்தமி, சென்னையிலேருந்து தான் வரேன். பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். என்னோட மெஜாரிட்டியே ஷெஃப், சமையல் பண்ணுறது தான். ஸோ எனக்கு அந்த ஃபுட்டோட அருமை தெரியும். நாளுக்கு நாள் அதை விதைச்சி அதை ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து தண்ணி வற்றாமல் அது செய்கிற விவசாயிகளுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணியே கிடைக்கல, நீர்வளமே இல்லைன்னும் போது அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் இதை சோஷியல் மீடியா மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா இதில் மக்கள் பாதையில் ஒரு உறுப்பினராக தான் இருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே நான் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் வர வச்சுருக்கேன். தேங்க்ஸ். பத்மபிரியா, இன்னும் சற்று நேரத்தில் இந்த போராட்டமானது முடிவுக்கு வர இருக்கிறது. ஆனால் அதே போன்று விவசாயிகளுடைய நலனை பாதுகாப்பதற்காக அதே போன்று தமிழகம் முழுவதும் வறட்சி பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. சில நாட்களுக்கு முன்பாக விவசாயிகளுடைய பாதிப்பு மட்டும்தான் இருக்கும். ஆனால் சமீப காலமாக விவசாயிகளுடைய தற்கொலை என்ற செய்தி இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களிடையும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக விவசாய நலனை பாதுகாப்பதற்காக இளைஞர்கள் நாங்கள் ஒன்றிணைந்து அடுத்த கட்டமாக தொடர் இயக்கங்களை கொண்டு செல்ல இருப்பதாக இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிவிக்கிறாங்க. பத்மபிரியா. ராஜ்குமார், இந்த இளைஞர்கள் தொடர் இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல போவதா நீங்க சொல்லியிருக்கிறீங்க. எது மாதிரியான இயக்கங்களை முன்னெடுத்து செல்ல இதன் ஏற்பாட்டாளர்கள் திட்டமிட்டிருக்கிறாங்க?
அதாவது தொடர்ச்சியாக விவசாயிகளுடைய இந்த பிரச்சனைகளை ஒரு நாள் மட்டும் பார்க்கக்கூடாது. விவசாயிகளுடைய பாதிப்பும் அவருடைய நலனும் ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய பாதிப்பாக தான் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கும் வரை தொடர்ச்சியாக இளைஞர்களையும் மாணவர்களையும் ஒன்று திரட்டக்கூடிய நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபடுவோம். குறிப்பாக தற்போது சமூக வலைத்தளங்களில் இது விவசாயிகளுக்கு ஆதரவாக இயக்கங்களை திரட்டுவோம். ஒன்றிணைந்து இதை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதை ஒருங்கிணைப்பதற்கான பல வேலைகளை முன்னெடுக்க இருப்பதாக இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய இளைஞர்களும் அதே போன்று இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மக்கள் பாதை இயக்க ஒருங்கிணைப்பாளரும் தெரிவித்திருக்காங்க. பத்மபிரியா.